எதை நோக்கி நாம் போகிறோம் அப்படிங்கிறத நாம் முதல்ல சரியாக பிளான் பண்ணணுங்க. எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய பயணத்தை எங்கேயுமே நம்ம நிப்பாட்டக்கூடாது. வைராக்கியம் மிகுந்த மீனராசிக்காரர்களே, வைராக்கியம் அதில் கூட பாருங்கள், தங்காக்கியம்னு இல்லை, வைராக்கியம், வைரம். எங்கேயா தங்காக்கியம்னு இருக்கா? அப்போ வைரத்துக்கு தான் மதிப்பு அதிகம். அப்போ அந்த வைராக்கியம் மிகுந்தவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசியுடைய பெரிய பலம், அந்த ராசிக்கு அதிபதி குரு, 10வது வீட்டுக்கும் ஆட்சிநாதன், தன் வீட்டுக்கும் ஆட்சிநாதன். ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்றவன், 5வது வீட்டில் குரு உச்சம் பெற்றவன். 3 இடத்த குரு உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவார். 2வது வீட்டில் செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம். அப்போ மீனராசிக்காரர்கள் ஒரு புகழ் அடையணும், ஒரு பேர் அடையணும், ஒரு நெக்ஸ்ட் லெவலை பார்க்கணுன்னா தைரியமாக அடையலாம். அதுக்கு ஸ்மாலாக ஒரே ஒரு விஷயந்தான், கரெக்டாக ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்கெட்ச் போட்டால் போதும். அந்த ஸ்கெட்சை போட்டுட்டு நான் தான் போட்டேன்னு தெரியாமல் நடந்துக்கணும். இந்த பூனை பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் எங்கேருந்து வெளியில் வருதுன்னு தெரியாது. பூனை உள்ளே போகிறதும் தெரியாது, வெளியில் வர்றதும் தெரியாது. பால் குடிக்கிறதும் தெரியாது, பால் குடிக்காமல் வந்ததான்னு தெரியாது. பார்த்துருப்பீங்க. ஆனால் பூனைக்கு தோற்றம் எப்படி இருக்கும்? புலி மாதிரி இருக்கும். இருக்கா? உண்மையிலேயே சொல்கிறேன், நிறைய இடங்களில் நீங்கள் புலியாக இருப்பதை விட பூனையாக இருங்க. இவர் ஒன்றும் கிடையாதுங்க, இவரெல்லாம் வேஸ்ட்டுங்கன்னு உங்களை சொல்கிற அளவுக்கு கூட நடந்துக்கலாம், தப்பு இல்லை. அதுவே ஒரு காலம், நான் இவரை வேஸ்ட்டுன்னு நினச்சேங்க, ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டார், இந்த அம்மாவை நான் வேஸ்ட்டுன்னு நினச்சேன், இந்த அளவுக்கு இந்த அம்மா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு உங்களை பாராட்ட வரும். ஆனால் எடுத்த உடனே நான் புலியாக இருக்கணும்னு வெளியில் போனீங்கன்னா உங்களை பூனையாகவே பார்த்துருவாங்க. அதனால் நீங்கள் மற்றவன் உங்களை பூனையாக நினைக்கிறானேன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நாள் அவன் கண்ணுக்கே புலியாக தெரிவிங்க. உலகத்தில் எல்லாரும் கனவு காண்றாங்க, நீங்களும் கனவு காணுங்க, நிறைய கனவு காணுங்க. நிறைய கனவு வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த கனவு நிறைவேற மாட்டேங்குது. காரணம், நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஒரு கனவை நிறைவேற்றுவதற்கு அவ்வளோ நம்பிக்கை தேவை. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய மெயின் கனவு வச்சுருந்தீங்களோ அந்த கனவு நிறைவேற போகுது. உங்கள் நம்பிக்கை அதிகப்படுத்துங்க. முதல்ல நிறைய சர்க்கிள்கள் வரும், நிறைய அவநம்பிக்கை வரும், அதெல்லாம் கனவுகளை தகர்க்கும். அதையெல்லாம் தள்ளி போட்டுட்டு சர்க்கிள்களை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோடு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாங்க, சந்திக்கிறதுக்கு தயாராகுங்க. கண்டிப்பாக கனவுகள் நிறைவேற போகுது பிள்ளைகளா. நீங்கள் உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் 2 விஷயத்தை நீங்கள் கவனமாக பாருங்கள். முதல் விஷயம், உங்கள் லைஃப்பை முயற்சியை எண்ணிக்கை நிறுத்தாதீங்க. எந்த முயற்சியும் நிறுத்தாதீங்க. நீங்கள் வெற்றிக்காக பிறந்தவர்கள், நீங்கள் வெற்றிக்காக பிறந்தவர்கள். ஏன்னா உங்கள் ராசியில் சுக்கிரன் உச்சம், உங்கள் ராசியில் குரு ஆட்சி. நான் மீண்டும் அதே சொல்கிறேன், 5ஆம் இடத்துலையும் குரு உச்சம், 10ஆம் இடத்துலையும் குரு ஆட்சி. அப்போ குரு தான் உங்களுக்கு பெரிய பலம். எவனோ ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு நண்பனாக கிடப்பாங்க, எவனோ ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு குருவாக கிடப்பாங்க, எவனோ ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்குங்க. இவ்வளவு தான் உங்கள் ஜாதகம். தேடல் இருக்கிற இடத்துல தாங்க நம்ம பொருளும் கிடைக்குங்க. தேடுங்க. தேடுற இடத்துல நிச்சயமாக நான் சொல்கிறேன், பொருள் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு லெஜண்டாக மாறுவீங்க. நீங்கள் ஒரு லெஜண்டாக இந்த உலகத்தில் இருப்பீங்க. மீனம் சாதாரணமான ராசி இல்லைங்க, அசாத்தியமான வெற்றிகளை பெற முடியும். உங்கள் பேர் உயரமடையும். சக்ஸஸ்ஃபுல்லான செலப்ரேஷனாக உங்கள் லைஃப் இருக்குங்க. உங்கள் சக்ஸஸ் செலப்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு மீனத்திற்கு கண்டிப்பாக உண்டுங்க. இதை மட்டும் என்றைக்குமே மறுக்காதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, மீனராசிக்காரர்கள் எக்காரணம் கொண்டு 2 விஷயத்துக்கு ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் எஃபர்ட் தான் உங்களுக்கு முக்கியம். எஃபர்ட் எடுத்துக்கிட்டே இருங்க, எஃபர்ட் எடுத்துக்கிட்டே இருங்க. அந்த எஃபர்ட் எடுக்க 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 உங்களுடைய பலம் அதிகமாகிட்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய பெரிய பலம். உங்கள் மனசை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், உங்கள் மனசை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஜேர்னி ஸ்மூத்தாக போகும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறத ஒருத்தவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. புரியுதுங்களா? ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டு தள்ளுங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டு தள்ளுங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய சோல் ஒரு ஹாப்பி ஆகும், உங்களுடைய வருத்தம் இப்போ ஹாப்பி ஆகும், உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு நல்லதாக மாறப்போகுது. இன்னும் சொல்லப்போனால்
நேச்சுரலாக உங்களுக்கு நிறைய கனெக்டிங் ஆக போகுது. நேச்சரோட கனெக்டிங் ஆக போகுது, நேச்சுரலாக கனெக்டிங் ஆக போகுது. இந்த 2 விஷயத்தையும் பாருங்கள். இயற்கையாக நிறைய பேர் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இயற்கையே உங்களோடு கனெக்ட் ஆக போகுது. இது வரைக்கும் எல்லாம் டெம்பரவரியாக பார்த்துருப்பீங்க. இனிமேல் பர்மனெண்ட்டாக வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பார்க்க போகிறீங்க. ஸோ மீனராசி ஒரு பவர்ஃபுல் லைஃபுக்குள்ளே வரீங்க. உங்கள் கனவு நிறைவேறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகுது. நானும் ஒரு 11 விஷயத்தை சொல்கிறேன். முடிஞ்சால் இந்த 11 விஷயத்தை நீங்கள் கீப் இட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீனராசி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைனுக்குள்ளே வருவீங்க. வாழ்த்துக்கள். இந்த சிவஸ்ரீ உங்களோட நிழலாக இருப்பேன். இந்த யூனிவர்ஸில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சிவஸ்ரீ உங்களோட மீட் பண்ண வைக்கும். நல்லது நடக்கும். இப்போ வாங்க 11 விஷயத்தை பற்றி பேசிடுவோம். உறவுகளே, என்னப்பா அந்த 11 விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த 11 விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 48 நாள், அதிலிருந்து 90 நாள் வரைக்கும் கூட மெயின்டைன் பண்ணுங்கள். தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, உங்கள் கனவை நிறைவேற்றப் போகிறது. இந்த கனவை நிறைவேற்றப் போகிறது. ஓகேவா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் தெரியுமா? இந்த கனவு நிறைவேறுற ஒரு காலகட்டத்தில் இந்த சிவஸ்ரீயை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல சந்திப்போம். நல்லது நடக்கும். என்னென்னு சொல்லிடுறேன். 11 விஷயம். முதல்ல ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம காலை வேலைகளை முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காடுறோம். 12 தடவை மெதுவாக சுவாசத்தை விடுறோம். நல்ல கவனிங்க. ஒரு தர்பப்புல் பாய் இல்லை ஏதாவது ஒரு ஜமக்காலம் அது மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு சுவாசத்தை கண் மூடிக்கிட்டு இந்த நாசியிலிருந்து இந்த நாசிக்கு சுவாசத்தை இழுத்து பொறுமையாக விடுறோம். மெதுவாக 12 தடவை நம்ம சுவாசத்தை பொறுமையாக இழுத்து விடுறோம். நல்லா தெரிஞ்சிங்க. இதை முதல்ல செய்றீங்க. சப்பளம் கொட்டி உட்காந்துக்கணும். சார் கீழே உட்கார முடியல, மேலே தான் உட்காந்துக்கணும்னா சோஃபாவில் உட்காந்துங்க. சப்பளம் கொட்டி உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலையா, காலை நீட்டி தான் உட்காந்துருக்க முடியுது அப்படின்னாலும் உங்களுடைய மைண்டு உடம்பை நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு 12 தடவை மெதுவாக உங்கள் சுவாசத்தை இழுத்து விடுங்க. ஃபஸ்ட். 2வது, நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு 12 டைம் சொல்லுங்கள். நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இப்படியும் சொல்லலாம். நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை டெய்லி சொல்லணும். காலையில் தான் இதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1/2 hour டைம் தான். மொத்தமே 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, தினசரி ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எந்த தெய்வம் உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ, இப்போ நான் இத்தனை பதிவு நான் கொடுத்துருக்கேன்ல, உங்கள் மைண்டில் இவ்வளோ நாளில் ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த தெய்வத்தை தினசரி நீங்கள் அந்த தெய்வத்தோட பேசுங்க. ஒரு 2 minutes. இது முதல்ல 12 தடவை, அப்புறமா ஒரு 12 தடவை, அதுக்கு அடுத்தது பிறகு இந்த ஒரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தெய்வத்தோட பேசுங்க. இந்த நாள் நல்லா இருக்கணும், இந்த நாளில் இந்த பிள்ளை இதெல்லாம் நினைக்கிறேன், இதை நான் செய்யணும் அப்படின்னு துர்க்கையோ முருகனோ சிவனோ நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்களோ உங்கள் மைண்டில் தான் வரணும். அடுத்தது அவங்களுக்குடைய மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சின்ன காயத்ரி மந்திரம், ரொம்ப பெரிய மந்திரம்லாம் எடுத்துக்க வேண்டாம். சின்னதாக ஒரு காயத்ரி மந்திரம். 4வது அதுதான், அந்த தெய்வத்தை நினச்சிக்கணும். 3வது 4வது அந்த காயத்ரி மந்திரத்தை, தெய்வத்தோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அடுத்தது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். முதல்ல 5 தடவை ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது, 5லேருந்து 7 நிமிஷமாவது நம்ம அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணும் போது ருத்ராட்சமோ இல்லைன்னா ஸ்படிகமோ ஏதாவது ஒரு மாலையை வச்சுட்டு கூட ஜபம் பண்ணலாம். கவுண்டிங்கு நமக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ மைண்டு ரொம்ப அழகாக போகும். அதுக்கடுத்து முக்கியமாக குறைஞ்சது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஜபம் ரொம்ப நல்லா நமக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 27 to 108 டைம்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். எண்ணிக்கையான முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆரம்பிக்கும் போது தான் கம்மியாக சொல்கிறேன். போக போக நமக்கு நல்லா பிடிச்சிருச்சுன்னா நல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். இது 1 day டெய்லி காலையில் ஆரம்பிக்கும் போது இதை செய்யுங்க. சப்போஸ் என்னால் காலையில் செய்ய முடியலன்னா எந்த நேரமாவது ஒரு நாளில் ஒரு நேரத்தை இதை எடுத்துக்குங்க. சார் நான் காலையில் வேலைக்கு போய்ட்டு ராத்திரி தான் வரேன், நான் ராத்திரி வேலை போய்ட்டு காலையில் தான் வரேன்னா எந்த நேரம் உனக்கு முடியுதோ ராஜா, ஒரு குளியலை போடுற,
அங்கேருந்து வந்து ஒரு இடத்துல உட்கார்ற, 12 தடவை மெதுவாக சுவாசத்தை இழுத்து விடுற. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தெய்வத்தை நல்ல பிரார்த்தனை பண்ணுற, அந்த தெய்வத்திட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறீங்க. அப்புறமா அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்கிறீங்க. அதுவும் 5லேருந்து 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்க. அதை 27 தடவைலேருந்து 108 தடவை வரைக்கும் சொல்லலாம். ஆனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, தொடர்ந்து செய்யுங்க. 7வது என்னென்னா, தினசரி நாம் ஏதாவது ஒரு மந்திரம், திருமந்திரம், திருக்குறள், ஆன்மீக செய்தி எதையாவது ஒன்றை ஒரு படிச்சுக்கணும், ஒரு கற்றுக்கணும். ஒரு திருக்குறள் டெய்லி எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருமந்திரம் எடுத்துக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான ஒரு செய்தியை தினசரி ஒன்று படிங்க. அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம், 8வது, நான் பெரியவன் அல்ல. நான் பெரியவன் அல்ல, இல்லைன்னு சொல்லலாம். நான் பெரியவன் இல்லை, நான் சாதாரண ஆள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அகந்தை குறையும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் நம்ம சாதாரண ஆள்னே நமக்கு தெரிஞ்சாலும் கோபப்பட்டு நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பேசிடுவோம். அப்போ நான் பெரியவன் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. இது கொஞ்ச நாள், அது ஒரு 10 தடவை 15 தடவை வரைக்கும் சொல்லுங்கள், டைம் எடுக்கிற வரைக்கும். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை. முதல்ல என்ன சொன்னோம், நான் பெரியவன் இல்லை அப்படின்னு சொன்னோம். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கு அடுத்தது, இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 2 வேளையும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ மௌனமாக இருப்பது. குறைந்தது அழகாக 12 நிமிஷம் மௌனமாக இருந்தீங்கன்னா மனம் சித்தமாகும். அதுவும் முக்கியமாக 2 வேளை மௌனமாக இருங்க. ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 12 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு பேசாமல் இருங்க. ட்ரை பண்ணலாமா? காலையில் எழுந்ததிலிருந்து காஃபி குடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறதா இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பேசாமல் நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சாமி பூஜை கூட பண்ணலாம். நம்ம எது வேணாலும் செஞ்சுட்டு ஒரு 12 நிமிஷமாவது பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது, இந்த மந்திரம், அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே தினமும் அந்த மந்திரத்தை சொல்ல 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 இந்த மந்திரம் உங்களுக்கு மனனமாக ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு நிழலாக இருப்பேன். இது எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம், முடியல ஈவினிங் தான் பண்ண முடியுதுன்னா நேரம் கிடைக்கிறப்ப இந்த நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இந்த 11 விஷயத்தை செய்யுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சில விஷயத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. என்னென்ன கடைப்பிடிக்கணும்? மேக்சிமம் உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோடைய அடுத்த பார்ட்டை நான் இன்னொரு அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னும் அதை பற்றி நிறைய செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நான் சந்திக்கிறேன். நம்ம லைஃப்பில் என்றைக்குமே சில வினாடிகளையும் சில நேரங்களையும் நம்ம சாதாரண நேரமாக கடந்துடக்கூடாது. நான் சொன்ன அந்த 11 விஷயத்தையும் நான் சொன்ன அந்த 2 விஷயத்தையும் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகிறது. உங்கள் நம்பிக்கைகள் ஜெயிக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல்கள்லாம் மாறி, நானும் ஒரு மனுஷன், இந்த மனித வாழ்க்கையில் நானும் இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், இவ்வளோ விஷயத்தை சந்திச்சிருக்கிறேன், இனிமேல் நான் இப்படிலாம் நல்லா இருக்க போகிறேங்கிற ஒரு சபதத்தை எடுக்க போகிறீங்க. எடுப்போமா? சபதம் எடுக்கிறவங்க கமெண்ட்டில் சபதம் எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதையெல்லாம் பண்ணுறேன்னு சபதம் எடுங்க. இந்த 11 விஷயத்தை கீப் இட் பண்ணுங்கள். இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு குருவா உங்களோட நான் நிழலாக இருப்பேன். இந்த யூனிவர்ஸ் ஒரு அழகான யூனிவர்ஸ். இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை மீட் பண்ண வைக்கும். நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை சொல்ல போகிறோம். சொல்லுவோமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அன்னை அபிராமியோடைய அனுகிரகத்தில் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.